பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பழிவாங்கும் விதமாக இந்திய ராணுவம் நள்ளிரவில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை திரையுலகினர் வரவேற்றுள்ளனர். ரஜினிகாந்த் தனது எக்ஸ் தள பக்கத்தில் போராளியின் போர் தொடங்கியது, இலக்கு முடியும் வரை நிறுத்த வேண்டாம், முழு தேசமும் உங்களுடன் உள்ளது என்று பிரதமர் மோடியையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் டேக் செய்துள்ளார். மேலும் ஜெய்ஹிந்த் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நடிகர் அமிதாப் பச்சன் நள்ளிரவு 2 மணிக்கு ஒரு பதிவை வெளியிட்டார். அவர் மீண்டும் ஒரு புதிரான பதிவை வெளியிட்டுள்ளார். இந்த பதிவில் அவர் எதுவும் பேசவில்லை. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலின் போதும் அவர் இவ்வாறே செய்தார். இந்த பதிவு ஆபரேஷன் சிந்தூருடன் தொடர்புடையது என்று கூறப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் திட்டத்தில் முசாஃபர்பாத்தில் உள்ள சாவிய நாலா முகாம், கோட்லியில் உள்ள குல்பூர் முகாம், கோட்லியில் உள்ள அப்பாஸ் முகாம், பிம்பாரில் உள்ள பர்னாலா முகாம், மெஹ்மூனா ஜோயா முகாம், பகவல்பூரில் உள்ள மார்க்கஸ் சுபன்லா உள்ளிட்ட 9 பயங்கரவாத இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் இதுவரை 70க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சித் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஆபரேஷன் சிந்தூருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வரவேற்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பயங்கரவாதிகள் தங்களுடைய மொழிகள் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசும் இந்திய ராணுவமும் இணைந்து பதிலளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். காஷ்மீர் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளின் கட்டமைப்புகளை அளிக்கும் வகையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வந்த 9 பயங்கரவாதி முகாம்கள் மீது இந்தியாவின் முப்படைகளும் இணைந்து தாக்குதல் நடத்தியுள்ளன. நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் இத்தகைய அனைத்து நடவடிக்கைகளும் சரியானவை, தேவையானவையாகும். இதில் மத்திய அரசுக்கும் முப்படைகளுக்கும் அனைவரும் துணை நிற்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உறுதியளித்துள்ளார். காஷ்மீரில் பகல்காம் பகுதியில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அந்த சம்பவத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் செயல்பட்டு வந்த 9 பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் நள்ளிரவு அதிரடி தாக்குதல் நடத்தியது. இதில் பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன. பயங்கரவாதி மசூத் அசாரின் உறவினர்கள் உட்பட பலர் கொல்லப்பட்டுள்ளனர். இதனால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இந்த பாதுகாப்பு நடவடிக்கையின் காரணமாக நார்வே, குரோேஷியா மற்றும் நெதர்லாந்து ஆகிய 3 ஐரோப்பிய நாடுகளுக்கு பிரதமர் மோடி செல்வதாக இருந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பகல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடத்திய பாகிஸ்தானுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுத்தது. பரபரப்பான சூழலில் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை சிறப்பாக நடத்தியதற்கு முப்படைகளை பிரதமர் மோடி பாராட்டினார். பின்னர் இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அறிவித்துள்ளது. இன்று முற்பகல் 11 மணிக்கு கூட்டம் நடைபெறவுள்ளது. கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். கூட்டத்தில் பங்கேற்குமாறு அனைத்து கட்சிகளுக்கும் மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்திய படைகளுக்கு காங்கிரஸ் கட்சி முழு ஆதரவு அளிக்கும் என்று லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கூறியுள்ளார். டெல்லியில் நிருபர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் தாக்குதல் குறித்து காங்கிரசின் செயற்குழு கூட்டத்தில் விவாதித்தோம். நமது படைகளுக்கு முழு ஆதரவு அளிக்கிறோம். அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள், அவர்களுக்கு எங்களது அன்பை தெரிவிக்கிறோம். காங்கிரஸ் மற்றும் கட்சியின் செயற்குழு முழு ஆதரவு அளிக்கிறது. அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கும்படி மத்திய அரசிடமிருந்து அழைப்பு வந்துள்ளது என்று அவர் கூறினார். தீவிரவாத அமைப்புகள் மீதான இந்திய ராணுவ தாக்குதல் நடவடிக்கைக்கு விசிக தலைவர் திருமாவளவன் ஆதரவு தெரிவித்துள்ளார். நீடித்த அரசியல் தீர்வு, பிராந்திய அமைதியை ஒன்றிய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவ நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம். பயங்கரவாதத்தை அழித்தொழிப்பது நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு அங்கமே ஆகும். எனவே பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளின் மறைவிடங்கள் மீது இந்திய ராணுவம் மேற்கொண்டுள்ள இந்த தாக்குதல் நடவடிக்கை இன்றியமையாத தேவையாக உள்ளது. அதேவேளையில் இந்த ராணுவ நடவடிக்கையானது ஒரு போராக மாறிவிடாமல் தடுக்கவும், நாட்டின் அமைதியை பாதுகாக்கவும் நீடித்த அரசியல் தீர்வுகளை நோக்கிய ராஜதந்திர நடவடிக்கைகள் தேவை என்ற முக்கியத்துவத்தை விசிக சுட்டிக்காட்ட விரும்புகிறது என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.